சார் பிப்ரவரி 6 விடாமுயற்சி படம் வந்து திரைக்கு வரப்போகுது. படத்துக்கு மேல இருக்க எதிர்பார்ப்புகள் வந்து எகிரி இருக்கா இல்ல குறைந்திருக்கா? இல்லை, அஜித் படம்ங்கும் போது அதில் குறைவதற்கு என்ன, நாளுக்கு நாள் வந்து அது ஏறிட்டு தான் இருக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று வந்து ப்ரொமோஷன்னு நீங்கள் பட்ட போகிற போக்கில் கேட்டீங்க. அஜித் படத்தில் வந்து பெரும்பாலும் அது இருக்காது, தலையெழுத்து, வேறு வழியில். அந்த வார்த்தையை சொல்வதற்கு எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. என்னன்னா, அஜித் ரசிகர்கள் நம்ம என்ன கருத்து சொல்கிறோங்கிறத யாருமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நான் அவங்க ஏற்றுக்கணுங்கிறதுக்காகவும் நான் அதை சொல்லலை. இந்த தேதியில் குட் பை டாக்லி வருமா அல்லது கொஞ்சம் தள்ளி போகுமாங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஒரு ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. டைரக்டர் சொல்கிற சில விஷயங்கள் மட்டும் நமக்கு இந்த படத்தின் மீது ஒரு சின்ன ஒரு பயத்தை கொடுக்குது. இந்த படத்தில் அஜித் சருக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி கிடையாது. இந்த படத்தில் ஒரு பயங்கர பில்டப்பு இன்டர்வல் பிளாக் கிடையாது. இந்த மாதிரி படங்களை நீங்கள் ஓட வைக்கணும்லாம் அவர் சொல்கிறார். அங்கே தான் நமக்கு பயமே இருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் சுதந்திரமாக வேலை செய்யலையோன்னு எனக்கு தோணுது. இந்த படம் வெளிவந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சுன்னா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. அஜித் வந்து ஏற்கனவே அந்த கோட்டெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டார். அவருக்கான உயரத்தை யாருமே கீழே இறக்க முடியாது. அவர் அங்கே தான் இருப்பார். அவரே ஆடியோ லான்ச்சுக்கு வரல சார், நீங்கள் வரலன்னா பரவாயில்ல சார், நாங்கள் மற்றவங்கள வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் நாகரிகம். இப்போ லைக்கா நிறுவனம் அந்த நாகரிகத்தை காக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு பட நிறுவனம் இருக்கும் பொழுது நீங்கள் கிராண்டாக பண்ணுங்க, என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லியிருந்தா அது லெவலே வேற. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பிப்ரவரி 6 விடாமுயற்சி படம் வந்து திரைக்கு வரப்போகுது. என்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு? படத்துக்கு மேல இருக்க எதிர்பார்ப்புகள் வந்து எகிரி இருக்கா இல்ல குறைந்திருக்கா? இல்லை, அஜித் படம்ங்கும் போது அதில் குறைவதற்கு என்ன, நாளுக்கு நாள் வந்து அது ஏறிட்டு தான் இருக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று வந்து ப்ரொமோஷன்னு நீங்கள் பட்ட போகிற போக்கில் கேட்டீங்க. அஜித் படத்தில் வந்து பெரும்பாலும் அது இருக்காது. அந்த படம் ஏதோ சம்பிரதாயமாக அமாவாசை பௌர்ணமி வர மாதிரி வந்துட்டு போகிறது தான் அஜித் படங்களுடைய தலையெழுத்து, வேறு வழியில். அந்த வார்த்தையை சொல்வதற்கு எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பட் நல்ல வேளையாக இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அஜித்தை தவிர்த்து மற்ற எல்லாருமே இதில் வந்து பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அந்த டைரக்டரே எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தனியார் தொலைக்காட்சிகள்லேயும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கான கண்டென்ட் ஒரே கண்டென்ட்டோட வர்றாரு எல்லா இடத்துலையும். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் என்ன பேசணுமோ அதில் என்ன பேசணுமோ அது அப்படி அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றினா சுவாரஸ்யமாக இருக்குங்கிறது நம்முடைய கருத்து. அதற்கப்புறம் படத்தில் நடித்த ரெஜினா பேசுகிறாங்க. த்ரிஷா இருக்காங்க, இன்னும் பேச ஆரம்பிக்கல அவங்க. ஒருவேளை அவங்கள கொண்டு வருவாங்களா அல்லது வந்து இல்லை அவங்க நான் பிஸியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் அவங்களும் வந்து இந்த படம் குறித்து பேசினா இந்த எதிர்பார்ப்பு இன்னும் நல்லாயிருக்கும். பட் அஜித் பேச மாட்டாருங்கிறது உலகமே அறிந்த ஒரு விஷயம். ஒரு ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இது வந்து டைரக்டர் சொல்கிற சில விஷயங்கள் மட்டும் நமக்கு இந்த படத்தின் மீது ஒரு சின்ன ஒரு பயத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ட்ரி சீன் கிடையாதுன்றாங்க, அப்புறம் மாசான பில்டப் சீன் இல்லைன்றாங்க, இன்ட்ரோல் பிளாக்லாம் மாசா இருக்க சட்டிலா இருக்கும். ஒரு காமன் மேனோட லைஃப்ல என்ன ஸ்ட்ரகிள் நடக்குதுன்றதை காட்டியிருக்கோம். அதை நீங்க பாருங்க. ஆனா எல்லாத்துக்கும் பிடிக்கும்ன்றது வேற மென்ஷன் பண்றீங்க. இந்த மாதிரி படங்களை நீங்க ஓட வைக்கணும்லாம் அவர் சொல்றாரு. அங்கதான் நமக்கு பயமே இருக்கு. ஏன்னா நீங்க வழக்கமா மகிழ் திருமேனி படங்களை பார்த்தீங்கன்னா தடம் தடையற தாக்க ரெண்டு படமும் அல்டிமேட்டா இருக்கும். அருண் விஜய்ங்கிற ஒருத்தரை உருவாக்குனதே அவரு தான். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அவர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருந்தீங்கன்னா நிஜமா அவரே அஜித் படத்தில் மிக முக்கியமான படமாக எடுத்து கொடுத்துருப்பாரு. அந்த நம்பிக்கையில எனக்கு உண்டு. ஏன்னா ஒரு டைரக்டராக அவர் வந்து எப்போவுமே சூப்பரான படங்களை தரக்கூடியவர் தான். ஆனால் அவரை எந்த அளவுக்கு நீங்கள் சுதந்திரமாக விடுறீங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமானது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் சுதந்திரமாக வேலை செய்யலையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ இப்படி ஒரு இக்கட்டான சில வார்த்தைகளை அவர் போடுறாரு. நீங்கள் பார்த்துக்குங்க, இதில் இது இருக்காது, அவர் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படிலாம் சொல்லும்போது அப்படியே ஒரு படத்தை ஒரு டைரக்டர் எடுக்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ஒரு டைரக்டர், உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது, நீங்கள் உருவாக்கின படம் அது இல்லையா? அப்போ ஏன் இவ்வளோ கஷ்டத்தையும் நீங்கள் அதுக்குள்ளே வச்சு அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட
எப்படியாவது பார்த்துருங்கன்னு ஏன் சொல்லணும்? அப்போ யாரோ ஒருத்தர் வந்து இப்படி ஒரு படத்தை எடுங்க, இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்த மாதிரி தானே இருக்கு. அது வேற யாரும் இருந்திருக்காது. நிச்சயமா அஜித் வந்து அவருடைய படங்கள்ல ஒரு சிடியை கொடுத்து அல்லது ஒரு டிவிடியை கொடுத்து அல்லது ஏதோ ஒரு ஆங்கில படத்தை ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து இதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிற வழக்கம் அவருக்கு இருக்குது. ஏற்கனவே அவரை வைத்து படம் எடுத்த இயக்குநர்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது, நம்ம வந்து இப்படிப்பட்ட படங்களில் நடிக்கணும்னு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த இயக்குனர் மேலே அவர் திணிச்சாரா அல்லது வந்து அஜித் படம் கிடைச்சா போதும் நமக்கு அதுதான் நம்ம வாழ்வின் உச்சம்னு நினச்சி அவர் சொல்கிறத இவர் ஏற்றுக்கிட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் வெளிவந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் இது பூர்த்தி பண்ணி ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சுன்னா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, சந்தோஷம் எல்லாத்துக்கும். இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, மகிழ் திருமணிக்கு நல்லது. அஜித் வந்து ஏற்கனவே அந்த கோட்டெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டார். இந்த படம் ஓடுது ஓடலைங்கிறதெல்லாம் தாண்டி அவருக்கான உயரத்தை யாருமே கீழே இறக்க முடியாது. அவர் அங்கே தான் இருப்பார். இந்த படம் ஒரு நாள் ஓடிச்சு ஒரேடியாக ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா கூட அஜித்துக்கு லாஸ் கிடையாது. ஆனால் அந்த படத்தை தயாரித்த நிறுவனமும் மகிழ் திருமணியும் கஷ்டப்படுவாங்க. ஸோ இது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. மகிழ் திருமணி அவர்களுக்கும் அஜித்குமார் அவர்களுக்கும் ஏதோ ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அது உண்மைங்களா? இல்லை, அது நம்ம பேசணும். நம்மளை தான் பல சேனலில் உட்காந்து அவர் ஆல்மோஸ்ட் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு தெரிந்து நீங்கள் எவ்வளவு சாத்வீகமான ஒரு இயக்குனராக இருந்தால் கூட பிரபலமான ஹீரோக்களோட முரண்பட்டு தான் ஆகணும். இது வெளியில் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்லாம் இவங்க வந்து பேச்சுக்காக சொல்லலாம். ஆனால் எந்த ஹீரோவும் ஒரு டைரக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பொழுது அங்கே ஒரு வருத்தம் வரும். அது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதே இது வந்து அஜித் ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி அதை மகிழ் திருமேனி எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி அதில் தான் வந்து இவ்வளவு காம்ப்ரமைஸும் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ அஜித் கால்ஷீட் கிடச்சிருச்சுன்னு பேரார்வத்தோட போகிற ஒருத்தர் அங்கே வந்து இவர் நினைத்ததற்கு மாறாக ஒன்று நடக்கும்போது வருத்தம் வராமல் வேற என்ன வரும் இல்லையா? ஸோ இது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து நான் பல சேனல்களில் சொல்கிறது தான் இங்கேயும் சொல்கிறேன். நீரவ் ஷா வந்து அஜித்தினுடைய நெருங்கிய நண்பர். நீரவ் ஷா அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக வேணும்னு அஜித் ஊருக்கு முன்னாடி சொல்லியிருப்பார். இந்த படம் அட்வான்ஸ் வாங்கும்போது இல்லை நீரவ் ஷா இருக்கணும்னு சொல்லுவார். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் நீரவ் ஷா இருப்பார். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு வாரத்திலே அவர் கிளம்பிட்டார். எனக்கு இந்த படம் வேண்டாம், நீங்கள் யாரையும் வச்சு பண்ணீங்கன்ட்டு. அப்போ அஜித் வந்து நீரவ் ஷாவை அனுப்பியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ மகிழ் திருமேனிக்கும் அவருக்கும் ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும்ல. ஒரு கேமராமேனும் ஒரு டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகலைன்னா அந்த படம் சின்ன பின்னமாயிரும். அப்போ ரெண்டு பேரும் இப்போ சமீபத்தில் நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஜப்பான். அந்த படத்தினுடைய டைரக்டர் ராஜ்முருகனுக்கும் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மனுக்கும் பயங்கரமான வார். இவர் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று செய்வார், இவர் ஒன்று செய்வார், இவர் ஒன்று சொல்லுவார். அப்படி போய் அந்த படம் குட்டிச்சோராக போயிடுச்சு. அப்படி ஒரு சூழல் இந்த படத்துக்கு வந்துருமோங்கிற அளவுக்கு நிலைமை வரும்பொழுது நீரவ் ஷா கிளம்பிட்டார். இல்லை நமக்கு செட் ஆகாது அப்படின்னு. அதுக்கப்புறம் இவருக்கு பொருத்தமான ஒருத்தர் உள்ளே கொண்டு வந்து மிச்ச படத்தை முடித்தாங்க. அப்போ அஜித்தினுடைய பார்வை என்னவா இருக்கும்? நான் விரும்பின ஒரு ஆளை வெளில அனுப்பிட்டல நீ. அப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இவருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன முரண்பாடு இருந்துச்சு. நாங்கள் லாங் டைம் அப்படியே இருக்கு, ரெண்டு பேரும் கட்டி உருண்டாங்க, இனிமேல் எதிர்காலத்தில் பேச மாட்டாங்க, அஜித் போட்டோவை கூட அவர் பார்க்க மாட்டாருன்னு நான் சொன்னோம். ஒரு சின்ன முரண்பாடு இருந்துச்சுன்னு சொன்னோம். அது நடந்தது தான் நம்ம சொல்றோம். இப்போ லைகா ப்ரொடக்ஷன் தான் விடாமுயற்சியை தயாரிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தா ப்ரொமோஷன்ஸ் வந்து வேறு மாதிரிலாம் கூட பண்ணலாமே. ஏன்னா அஜித் படம் வந்துச்சுனாலே வந்து ரசிகர்கள் கண்டிப்பாக தேட்டர்லேயே பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். பட் ப்ரொமோஷன் பார்க்கும்போது எதுக்கு அஜித் அவர்கள் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? மீதி காஸ்ட் அண்ட் க்ரூஸை வச்சு அவங்க ஒரு ஆடியோ லான்ச் பண்ணி நடத்திருக்கலாமே. அர்ஜுனை கூப்பிட்டுருக்கலாம், த்ரிஷா அவர்களை கூப்பிட்டு ஓகே இப்படிலாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி எஃபோர்ட்லாம் போட்டிருக்கோம், அஜித் சார் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணி நடத்தினா படத்துக்கு இன்னும் ப்ரொமோஷன் தானே. இல்லைங்க, இப்போ அஜித்து தான் மெயின் பில்லர். ஓகே, இப்போ நீங்கள் அவர் மனம் கோணும்படியாக ஒரு விஷயம் எந்த பட நிறுவனமும் செய்யாது. ஏன்னா இப்போ இங்கே ஒரு ஹீரோவை கொடுக்குற மரியாதைங்கிறது அதுதான். இப்போ அவரே ஆடியோ லான்ச்சுக்கு வரல சார், நீங்கள் வரலன்னா பரவாயில்ல சார், நாங்கள் மற்றவங்கள வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் நாகரிகம். இப்போ லைக்கா நிறுவனம் அந்த நாகரிகத்தை காக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் அஜித் வராமல் இப்போ நீங்கள் சொன்ன மற்றவர்களையெல்லாம் வச்சு அனிருத்தை வச்சு மேடையிலேயே ஒரு சாங்கை ப்ளே பண்ணி ஒரு கிராண்டாக ஒரு ஆடியோ லான்ச் பண்ண முடியாதா என்ன? ஏன் பண்ணலை அப்படின்னா அவரே வரல, அப்புறம் எதுக்கு நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து அஜித்
வந்து மிகப்பெரிய அனுபவசாலி, திரைத்துறையில் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார். நம்ம சொல்லியெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு பட நிறுவனம் இருக்கும் பொழுது நீங்களே முன் வந்து, சார் நீங்கள் நான் கோச்சு போடலாம் நினைக்காதீங்க, நீங்கள் கிராண்டாக பண்ணுங்க, என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லியிருந்தா அது லெவலே வேறு. ஆனால் அவர் இதுவரைக்கும் அவர் படங்களுக்கு அப்படி சொன்னதே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்கும் கிடையாது, இப்போவும் கிடையாது. ஸோ அதனால தான் அவர் இல்லாமல் ஒரு ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஓகே, இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். ஏன்னா ரேஸில் வின் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சம்மந்தமாக நான் நிறைய கருத்துக்கள், நமக்கு ஒரு கருத்து முரண் இருக்குது, நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ என்னென்னா, அஜித் ரசிகர்கள் நம்ம என்ன கருத்து சொல்கிறோங்கிறத யாருமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நான் அவங்க ஏற்றுக்கணுங்கிறதுக்காகவும் நான் அதை சொல்லலை. ஆனால் நான் சொல்கிற கருத்து சிலரை புண்படுத்துதுங்கிறதுனால நம்ம அதை விட்டுறலாம். குட் பேட் அக்லி அப்டேட் ஏதாவது இருக்குதுங்களா? ஏன்னா படம் வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் இல்லாமல் ஏப்ரல் 9 வந்து ப்ரிவியூ ஷோலாம் வந்து எல்லாத்துக்கும் போட்டு காட்ட போகிறதாக பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு. உண்மைங்களா? எப்படி வந்திருக்கு? இல்லை, அப்படி ஒரு பிளானில் பட நிறுவனம் இருக்குது. ஓகே. ஆனால் இப்போ என்னென்னா, கடைசியாக நம்ம கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, இந்த தேதியில் குட் பேட் அக்லி வருமா அல்லது கொஞ்சம் தள்ளி போகுமாங்கிற ஒரு சூழல் இருக்குது. அது இட்லி கடை தள்ளி போயிடுச்சுங்களா? அல்ல, அதுக்காக இல்லை, இட்லி கடைக்காகலாம் அவங்க அஜித் படம் ஒதுங்குவாங்க. அஜித் படம் வந்தால் மற்றவர்கள் தான் ஒதுங்கி போகணும். ஸோ அது பிரச்சனை இல்லை. என்னென்னா, இப்போ ரிலீஸை வந்து ஓடிடி நிறுவனங்கள் தான் தீர்மானிக்குது. இப்போ அவங்க வந்து ஒரு டேட்டை வந்து ஸ்ட்ரீமிங் டேட்டாக வச்சுருப்பாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு சில நாட்கள் அதே நடிகருடைய படம் தியேட்டருக்கு வேறொரு படம் வராமல் இருந்தால் இவங்களுக்கு லாபம். அப்போ பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகும். விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த இதை போடுறாங்கன்னு வைங்க, 2 மாதமோ அல்லது 60 நாளுக்குள்ளே போடணும்னு நினைக்கிறேன், 60 நாள் கழித்து போடுறாங்கன்னா, அதே நேரத்தில் தியேட்டரில் குட் பேட் அக்லி வந்து நின்றுச்சுன்னு வைங்க, இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு யோசனையாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க ஏதோ ஒரு ரிலீஸ் டேட்டை சொன்னதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க. அதே தேதியில் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே தேதியில் வேறு ஏதாவது பெரிய படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இங்கே ரிலீஸை நீங்கள் இப்போ தீர்மானிக்கவே முடியாது. இது நவகிரகம் மாதிரி, ஒன்று நகர்த்துனீங்கன்னா இன்னொன்று தானாக நகரும். அப்படி ஒரு சூழல் இருக்குது. இவங்க நல்ல வேலையாக முன்னாடி சொல்லிடணும். ஓகே, நீங்கள் அந்த இறுதி நேரத்தில் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டம். கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரணும்னு நினச்சிட்டு இருக்கிற படம் அந்த டேட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம நேயர்களுக்காக சிறப்பாக பேசணும். ரொம்ப நன்றி சார். நன்றி.